அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்டர்னல் செக்யூரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் பார்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா இதாங்க பார்க்க போகிறோம். இது இந்த சீரீஸில் லாஸ்ட் கிளாஸுங்க, சரிங்களா? இதை பார்த்துட்டு அடுத்து என்னன்றது நம்ம பேசுவோம். சரி, வாட் இஸ் பார்டர் மேனேஜ்மெண்ட்? பார்டர் மேனேஜ்மெண்ட் பேரில் இருக்குது, அதாவது நாட்டுடைய எல்லையை பாதுகாப்பது. பார்டர் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு strategic planning and administrative measures taken by the government to protect, regulate and monitor the international borders of India. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் ஆனது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யோசிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது பாரு திட்டமிடுதலும் அது பிறகு நிர்வாக சீர்திருத்தங்களும் கொண்டு வர்றது. எதுக்காக? இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ரெகுலேட் பண்ணுறதுக்காக, மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் வந்து பார்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது பார்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன? பார்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்தியா எடுக்கக்கூடிய பிளானிங்ஸ் அண்ட் மெஷர்ஸ் தான் வந்து பார்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம், சரியா? இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இந்தியானது யாரெல்லாம் வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. பங்களாதேஷோட ஹையஸ்ட்டாக வந்து நம்ம பங்களாதேஷோடு தான் பார்டர் ஷேர் பண்ணுறோம். இது ரொம்ப போரஸாக இருக்குது, ரிவரிங், டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்குது. காரணம் என்ன? இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டெரைன் அப்படிங்கிறதுனால, இந்த கங்காவும் பிரம்மபுத்திராவும் வந்து இருக்கிறதுனால ஒரு ரிவரைன் ஏரியா. ஸோ இது வந்து இந்த பார்டர் சிஸ்டம் அமைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சைனா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர் கண்ட்ரினா சைனா சொல்லலாம். ஹை ஆல்டிடியூட் ரீஜன், ரகுடான டெரைன், ஏன்னா வந்து ஹையர் ரீஜன். அது நம்ம வந்து கொஞ்சம் லோயராக இருக்கும், ஹையராக இருக்குது ஒரு ஹையர் ரீஜன். பாகிஸ்தான் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டெசர்ட்டாக இருக்குது, ஒரு ஹில்லி ரீஜியனாக இருக்குது. நேபாள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓப்பன் பார்டர், ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால, ஏன்னா அது வந்து ஒரு ஓப்பன் பார்டர் தான் இருக்கும். நிறைய விசா சிஸ்டம்லாம் அந்தளவுக்கு ரிஜிடாக அங்கே கிடையாது. மியான்மர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபாரஸ்டான ஒரு ட்ரைபல் ஏரியா. ஸோ அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியது. பூட்டான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, அது ஒரு பீஸ்ஃபுல்லான பார்டர். அங்கேயுமே வந்து இந்த மைக்ரேஷன் அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டேரெக்டாக நம்மளுடைய கண்ட்ரோல் கிடையாது, ஒரு பாகிஸ்தான் ஆக்டிவிட்டி காஷ்மீர் அது வந்து ஆயிடுச்சுன்றதால நம்ம டைரெக்டாக வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் நம்ம பார்க்கும்போது அது நம்மளுடைய கண்ட்ரோல், நம்மளுடைய பார்டரில் ஷேர் பண்ணுற ஒரு கண்ட்ரி. சரி, கீ பார்டர் சேலஞ்சஸ், அதாவது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது பாகிஸ்தானோட பார்க்கும்போது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும், கிராஸ் பார்டர் டெரரிசம் நடக்குது, ஸ்மக்லிங் நடக்குது, இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த ஏரியாக்களில் தான் அதிகப்படியான இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் நடக்குதுன்றது நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து சைனா பார்க்கும்போது இந்த பார்டர் டிஸ்பியூட் நடக்குது, டோக்லாம் அண்ட் கல்வான். லேக் ஆஃப் டெமோக்ரேஷன், அதாவது இன்னும் பார்த்துருப்பீங்க இந்த இமாச்சல் பிரதேஷ் ரீஜியன், காஷ்மீர் ரீஜன்லாம் வந்து இந்த சைனாவுடைய அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டிஸ்பியூட் நடக்குது. பங்களாதேஷை பார்க்கும்போது இல்லீகல் மைக்ரேஷன் நடக்குது, கேட்டல் ஸ்மக்லிங் நடக்குது, பார்டர் கிரைம்ஸ் நடக்குது. ஏதாவது இங்கிருந்து வந்து கிரைம்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பங்களாதேஷுக்குள்ளே போகிறது. கேட்டல் ஸ்மக்லிங்னா நாங்களுடைய கால்நடைகளை வந்து கடத்துறது. மியான்மர் பார்க்கும்போது இன்சர்ஜென்ஸ் கேம்ப்ஸ், அங்கே தான் வந்து மைக்ரேட் ஆகி நடக்கிறாங்க. ட்ரக் டிராஃபிக்கிங் நடக்குது, போரஸ் பார்டராக இருக்குது. நேபாள் பார்க்கும்போது ஓப்பன் பார்டர் மிஸ்யூஸ்டு ஃபார் ஃபேக் கரன்சி, ஐஎஸ்ஐ நெட்வொர்க். ஏன்னா இந்த நேபாள் நம்ம ஒரு கண்ட்ரி இருந்தால் ஒரு பீஸ் பார்டரிங் கண்ட்ரிஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, அதன் மூலமாக இந்த ஃபேக் கரன்சியை உள்ளே கொண்டு வர்றது, அது ஐஎஸ்ஐ தீவிரவாதி இது மூலமாக தான் உள்ளே வராங்க. ஸோ இதெல்லாம் வந்துருக்கக்கூடிய சேலஞ்சஸுங்க. இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தான் இன்னும் பங்களாதேஷுக்கு அங்களுடைய அந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஈடுபடுது. பிபி அப்படிங்கிறது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்படிங்கிறது சைனாவோட பார்டரை வந்து கண்ட்ரோலிங்கில் வச்சுருக்கு. எஸ்எஸ்பி அப்படிங்கிறது சாஸ்ட்ரா சீமா பால் அப்படிங்கிறது நேபாள் அண்ட் பூட்டானை அங்கே கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு ஃபோர்ஸு. அசாம் ரைஃபிள் அப்படிங்கிறது மியான்மரில் இருக்குது, மியான்மர் பாதுகாக்கிறதுக்காக. மியான்மருடைய அந்த கிராஸ் பார்டர் டெரரிசமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறது சென்சிட்டிவான ஜோன்ஸில் பயணிக்குதுங்க. அது லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் அடிக்கடி ஆர்மி ரெக்ரூட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இதை சொல்லி தான் வந்து அதோ ஆர்மி ரைஃபிள் அந்த இந்தியன் ஆர்மிக்காக பிஎஸ்எஃப்காக ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு, ஐடிபிபிக்காக ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ எந்தெந்த ஃபோர்ஸஸ் எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம், ரொம்ப முக்கியமானது. ஸோ கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க பார்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக பார்க்கும்போது ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பார்டர் ஃபென்சிங்கு, அதாவது ஃபென்சிங்னா வேலிகள் அமைச்சிருக்காங்க. பார்டு ஒயர் ஆன் இந்தோ பாகிஸ்தான் ரீஜனில், இந்தோ பங்களா பார்டர்ஸில் பார்டர் ரோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிஆர்ஓ, பில்டிங் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ், அதாவது தர்புக், சியாக், டிபிபிஓ ரோடு இது மாதிரி எதுக்காக பார்டர் கொண்டு இருக்காங்க, அப்போ தான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆனது அங்கே குயிக்காக போய் இருக்குன்றதுக்காக. ஃப்ளட் லைட்ஸ் அண்டு
வாட்ச் டவர்ஸ் எல்லாம் நைட்டில் வந்து விசிபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வாட்ச் டவர்ஸ் அமைச்சு அதன் மூலமாக அதை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. டெக்னாலஜிக்கல் மெஷர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபென்சிங்கை வந்து அமைக்கிறாங்க. யாராவது வந்து அங்கே கிராஸ் பண்ணி வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலார்ம் சிஸ்டம் கொடுக்குறது, ட்ரோன்ஸ் அண்ட் ரேடார்ஸ் அண்ட் சென்சர்ஸை பயன்படுத்துறது, காம்ப்ரிஹென்சிவ் இன்டிகிரேட்டட் பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ரியல் டைம் மானிட்டர் மூலமாக ஒரு சேட்டலைட் மூலமாக அதை வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. கிராஸ் பார்டர்ஸம் வந்து அங்கே கிராஸ் பார்டர் வந்து அங்கே நடக்குதா, இல்லீகல் மைக்ரேஷன் வந்து நடக்குதா அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாலிசி மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்டர் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து போதுமான கல்வியை கொடுக்குறது, ரோட் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹெல்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இந்த பார்டர் ஏரியாஸில் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒன் பார்டர் ஒன் ஃபோர்ஸ் பாலிசி அப்படிங்கிறது எல்லாரையுமே வந்து அசைனிங் ஒன் டெடிகேட்டட் ஃபோர்ஸ் பர் பார்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்டருக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஃபோர்ஸை கொடுக்குறது. மேலே பார்த்துருப்போம் இல்லையா, பாருங்கள் ஒவ்வொரு பார்டருக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறது. ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படிங்கிறது வித் மியான்மர் அலோஸ் த ட்ரைபல் கிராசிங் வித்தின் த 16 கிலோமீட்டர். நீங்கள் இதுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் நடத்துக்கணும், அதை தாண்டி நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம்ஸை கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லை, இது இல்லாமல் இந்தியாவோட பார்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மேஜரான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டான டெரைனுங்க, ஒரு ஹிமாலயன் ரீஜன் அப்படிங்கிறதால இங்கே இந்த ஃபென்சிங்லாம் ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்கம்ப்ளீட் ஃபென்சிங் அப்படின்னு சொல்கிறது, எஸ்பெஷலி இந்தோ மியான்மர், இந்தோ பங்களாதேஷ், ஏன்னா வந்து ஒரு ரிவரைனான ஏரியா இல்லையா, ஒரு ஹில்லி ரீஜன்றதுனால அங்கே ஃபென்சிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்மக்லிங் அண்ட் இன்சர்ஜென்சி குரூப்ஸ்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ், ஆர்ம்ஸ், கேட்டல் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறது அது ஒரு மேஜர் இஷ்யூ. அதனால தான் உங்களுக்கு போதுமான ஃபண்டிங் கிடைக்குது. அது மூலமாக தான் நிறைய அட்டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு எதிராக எடுக்கிறாங்க. லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், ஒரு ஸ்டேட் போலீஸுக்கும் சென்ட்ரல் போலீஸுக்கு இருக்கக்கூடிய லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இருக்குது. அதோட லோக்கல் பீப்புள்ஸோடைய சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. ஏலியனேஷன் ஆஃப் பார்டர் பாப்புலேஷன், அங்கே கூடிய பாப்புலேஷன் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏலியனேட் செய்யப்படுறோமோ, நம்ம மக்களை நமக்கு வந்து அந்த ஹெல்த்லேயும் எஜுகேஷன்லேயும் வந்து ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட் வந்து கொண்டு வர மாட்டேங்குது அப்படிங்கிற திங்கிங்குமே ஒரு காரணம் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, இப்போது கேஸ் ஸ்டடிஸை பார்ப்போம். சில கேஸ் ஸ்டடிஸ், ஒரே ஒரு கேஸ் ஸ்டடிஸ் வந்து பார்ப்போம். உதாரணத்துக்கு கல்வான் வேலி கிளாஷ் வந்து 2020 கொண்டு வராங்க. சைனாவோட அக்ரெசிவ் பேட்ரோலிங் அக்ராஸ் LAC, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்ல இல்லையா. ஸோ இதில் அதிகமான பேட்ரோலில் கொண்டு வராங்க. லேக் ஆஃப் பார்டர் ரிமார்க்ரேஷன் லீட்ஸ் டு டென்ஷன், அதாவது பார்டர் வந்து போதுமான அளவு பாதுகாக்கிறதுனால அங்கே என்ன ஆகுது, அது சைனாவுடைய கண்ட்ரோலில் போக ஆரம்பிக்குது. பூஸ்டட் இந்தியாஸ் பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு டிப்ளமசி, ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை வந்து அந்த ஒரு காமான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரலாம். ரோஹிங்கியா இன்ஃபில்ட்ரேஷன் 2017 2018 நடந்துருது. அதாவது மியான்மர்லேருந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் ப்ளஸ் செக்யூரிட்டி த்ரெட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதாவது மக்கள் வராங்க, மக்கள் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாலும் அது இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு வந்து பெரிய த்ரெட்டாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதையும் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கேஸ் ஸ்டடிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சரி, சரி, அடுத்ததாக வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க, ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்டர் ஃபோர்ஸஸ் கிராட்ஸ் த இந்தோ நேபாள் பார்டர், இந்தோ நேபாளை பார்டர் பண்ணக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் எது, பார்டர் ஃபோர்ஸ் எதுன்னு பார்க்கும்போது ITBPயா, BSFா, அசாம் ரைஃபிள்ஸா அண்ட் SSBயா, இந்த 4 போலீஸ் ஃபோர்ஸில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் எது வந்து இந்தோ நேபாள் பார்டரில் கண்ட்ரோல் பண்ணுறதுங்க, கார்டிங் பண்ணுதுன்னு பார்க்குறோம். சரியான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ இப்போ மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் இன் மேனேஜிங் த இந்தியாஸ் பார்டர்ஸ் அண்டு சஜஸ்ட் த காம்ப்ரிஹென்சிவ் மெஷர் டு ஸ்ட்ரென்தன் த பார்டர் செக்யூரிட்டி, அதாவது இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டிக்கு எதுலாம் வந்து சேலஞ்சஸாக இருக்குது அண்டு இந்த சேலஞ்சஸை எதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். சரிங்களா, இதுக்கான சரியான இதை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள் ஒரு 150 வேர்ட்ஸில். சரியா, இந்த கிளாஸில் இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துங்க. இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி சீரீஸில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது மட்டுமே எக்ஸாம்ஸுக்கு போதாது, நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். இது வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும், நிறைய அப்டேட்டாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரெபிலியன் குரூப் பற்றி நிறைய ப்ரீவைக்குவை இது நீங்கள் படிச்சுட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அதை சால்வ் பண்ணி பாருங்கள். எந்த இடங்களில் அதிகப்படியான ஃபோக்கஸ் கொடுத்து அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை குறித்து இன்னும் நீங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க. சரிங்களா, லிமிட்டடான சோர்ஸை வச்சு நிறைய நாலேஜை என்ரிச் பண்ண பாருங்கள். சரிங்களா, இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.